ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடி காசு சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மீனா மனோஜை கண்டுபிடிச்சிடறாங்க இல்லையா, அவங்க பார்க்க வராங்க. அப்புறம் உண்மையிலே பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க. நீங்கள் தானே, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னதுமே அவங்களுக்கு பாவம் அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா அவர் உட்காந்து பிச்சை எடுக்கிறத பார்த்ததுமே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் ஏங்க இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் என்ன பண்ணுறாரு, அதான் தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த முக்காடை மட்டும் எடுத்துறாரு. டவல் போத்தி இருந்தார்ல, அந்த டவலை மட்டும் எடுத்துடுறாரு. கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவர் வரமாட்டேங்கிறாரு. அதேமாரி கத்தி கத்தி அவர் இது பண்ணுறாரு, பிச்சை கேட்டுகிட்டே இருக்காரு. அவரால் பாவம் அவருக்கு தொண்டை ரொம்ப இதுவாகிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு மீனா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னதோ, என்னாச்சு, இந்த மாதிரி நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னதோ, எந்த கோயிலுக்கு அப்படின்னதோ, நீங்கள் என்ன முன்னாடி தூக்கிட்டு போனீங்களா அந்த கோயிலுக்கு அப்படின்னதோ, ஐயோ திரும்ப என்னை தூக்கிட்டு போக சொல்லுவியா அப்படிலாம் கேட்குறாரு. இல்லைங்க இங்கே வேற ஒரு பிரச்சனை அப்படின்னதோ, என்ன பிரச்சனை, என்ன கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க உங்கள் அண்ணனை இங்கே பார்த்தேன் அப்படின்னதும், எங்கே பார்த்தேன் அப்படின்னதோ, ஒரு கோயில் வாசலில் உட்காந்துருக்காருன்னதும், கோயில் வாசலில் அவன் ஏன் உட்காந்துருக்கான் அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை அவர் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்ருக்காரு அப்படின்னதும், நீ என்ன சொல்கிற, அவன் ஏன் பிச்சைலாம் எடுக்க போகிறான் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க என்னன்னு தெரியல, அவர் அங்கே கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்ருக்காரு, நீங்கள் வாங்க முதல்ல, கூப்பிட்டாக்கா வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவனாக இருக்காது அப்படின்றாரு. இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதி போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு. அதுக்கு முன்னாடி ஸ்ருதி வீட்டில் இவங்க ஸ்ருதியோட அம்மா இருக்காங்கல்ல, ஸ்ருதியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஸ்ருதி திரும்ப ரவி கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கே போயிடுவா போல இருக்குது, ரவி இங்கே இருந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது, நான் இங்கே இருந்திருந்தா நம்ம வழிக்கே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அவர் வந்துடுவார், எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னதும், ரவி அவங்க வீட்டில் இல்லையா, அவர் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறாராம் அப்படின்னு சுதா சொல்கிறாங்க. அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, அவர்கிட்ட சொந்தமாக ஹோட்டல் வச்சு தரேன்னு சொல்லலான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னதும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ ஸ்ருதி வீட்டுக்கு கோவமாக வராங்க. பேகை தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே பதறி அடிச்சுன்னு விட்றாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. இந்த மாதிரி பிஜு நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு மாப்பிள்ளை அரைக்கிருக்கேன், அவன் இன்னைக்கு என்னை இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாத்தியம்மா எப்படி இந்த முத்து தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பான், அவன் பிஜு ஊர்லேயே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பிஜு இங்கே தான் இருக்கிறான், நான் வர்றதை பார்த்துட்டு தான் அவன் இந்த மாதிரி பண்ணான், முத்து மட்டும் இன்னைக்கு வரலன்னா அவன் என்ன பண்ணியிருப்பானே தெரியாது, அவர் தான் இன்னைக்கு என்னை சேவ் பண்ணார் அப்படின்னதும், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவன் காப்பாற்றினதும் நீ வீட்டுக்கு போறியா அப்படின்னதும், ஆமாம் பிஜு இங்கே வந்தது எனக்கு சரியாக படலை, அவனுக்கு எப்படி நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும், நீங்கள் சொன்னீங்களா அப்பெல்லாம் கேட்குறாங்க. இல்லைம்மா அது முத்துவோட பிளானாக இருக்கும், எப்படி பிஜு வருவான் அந்த நேரம் பார்த்துட்டு இவன் வருவான் அப்படின்னதும், அவருக்கு அந்த மாதிரியெல்லாம் தெரியவே தெரியாது, அவருக்கு அந்த மாதிரி காண்டாக்டே கிடையாது, அவர் இன்னைக்கு தான் பிஜுவே அவர் பார்த்தாரு, நீங்கள் பொய்யெல்லாம் பேசாதீங்க, அன்னைக்கு கூட நீங்கள் தான் மீனா மேலே தேவையில்லாமல் பழி போட்டிருக்கீங்க அப்பெல்லாம் இவங்க சொல்கிறாங்க, யார் ஸ்ருதி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா என்ன மோளே இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னது, ஆமாம் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, மீனா என்னை சொந்த தங்கச்சி மாரி பார்த்துப்பாங்க, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமா, நீங்கள் அவங்க மேலே எவ்வளோலாம் பழி போட்டீங்க, நானும் சைலண்ட்டாக விட்டுட்டேன், நீ உங்கள் மேலே தான் தப்பு அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னது, இதுதாம்மா உன் வீடு அப்படின்றாங்க. இல்லை ரவி இருக்கிற இடம் தான் என்னோடய வீடு, நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பேகை தூக்கிட்டு கிளம்பி போகிறாங்க.
இங்கே வந்துட்டு முத்து வந்துட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு, நீ வந்துட்டு அவனை மாதிரி சாயலை அவன் யாரையாச்சும் பார்த்துருப்ப, அவனாக இருக்காது அப்படின்னதும், இல்லைங்க நீங்கள் வந்து பாருங்கள் அவர் தான் அப்படின்னதும், அவன் சாப்பிட்றது கூட சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டான், நல்ல ஒரு பெரிய பார்ஷான ஒரு ஹோட்டல் தான் அவன் போவான், அவனை மாதிரி இருக்காது அப்படின்னதும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னதும், எங்கே இருக்கான் அப்படின்னதும், அவங்க பார்த்தாக்கா அவர் பாட்டுக்கு அவரால் பேச முடியல. ஏன்னா அவர் வந்துட்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சாமியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டே இருக்கார். அவர் பார்த்ததுமே வந்துட்டு முத்துக்கு வந்துட்டு பேஜாராகிடுது. அவர் போயிட்டு வந்துட்டு, அண்ணா ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, வாடா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து அவர் கூப்பிட்றாரு. ஆனால் அவரை வந்து முத்து வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு அம்மா அம்மா பிச்சை போடுங்க, அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, எப்படி இல்லை உன்னை எப்படிலாம் படிக்க வச்சாங்க, அம்மா உன்னை எப்படிலாம் பார்த்துக்கினாங்க, நீ என்னடா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, வாடா வீட்டுக்கு போகலாம், என்னடா இது அப்பாவோட கௌரவத்தை கெடுத்துருவே போல இருக்கே, தெரிஞ்சவங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னா என்னடா ஆகுறது அப்படிலாம் வந்து சொன்னதோ, என்னால் வர முடியாது, நான் 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. இப்படி தாங்க சொல்கிறாரு. நானும் வந்துட்டு ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்தேன், அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னதும், அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க, இவர் யார்ப்பா அப்படின்னதும், இவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பாசக்கார தம்பி இருந்தால் வந்துட்டு நான்லாம் பிச்சை எடுக்கவே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்க்க சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு மனோஜுக்கு வந்து கோவம் வந்து, யார் இவனா பாசக்கார தம்பி, நான் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு இவன் தாங்க, இவனால தாங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் வந்துட்டு டெய்லியெலாம் அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து டெய்லியெலாம் வந்து பிச்சை எடுக்கல, இவர் வந்துட்டு ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக இங்கே வந்து பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னை உழைச்சி தானடா சம்பாதிக்க சொன்னோம், இந்த மாதிரி இல்லாமடா பண்ண சொன்னோம் அப்படின்னதும், நான் கனடா போகணும் என்னை விடுங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. இல்லை பிச்சை எடுத்துலாம் கனடாலாம் போக முடியாதுடா, 14 லட்சம்லாம் சேகரிக்க முடியாது அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்கிறாரு. இல்லை நீ தேவையில்லாத பேசாத, நீ போ, உன்னால தான் எனக்கு இந்த மாதிரியான நிலமை, ரோகிணியும் பணம் தர மாட்டேங்கிறான், அம்மாவும் பணம் தர மாட்டேங்கிறாங்க, நான் என்னடா பண்ணுறது அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அவர் பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ ஒரே நாத்தடிக்குது. என்னடா இது, என்னடா காஸ்டியூம் இது, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் வந்து கூப்பிட்றாரு. ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறாரு. ஆனால் வந்துட்டு ஒரு மனுஷனை வாழவும் விட மாட்டாங்க சிலர், சாவும் விட மாட்டாங்க. அது வந்துட்டு இந்த சிறுகடி காசில் வந்து எல்லாருக்கும் முத்து கேரக்டர் பிடிக்கும். ஆனால் அவர் மனோஜ்கிட்ட நடந்துக்கிற விதம் வந்துட்டு உண்மையிலேயே சரி கிடையாது. உண்மையிலேயே அவரை வாழவும் விட மாட்டேங்கிறார், சாகவும் விட மாட்டேங்கிறாரு. அது என்ன கதைன்னு நம்மளுக்கு புரியல. பிற்பாடு டைரக்டர் ரிவீல் பண்ணும்போது தான் அது தெரியும். இவர் வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமுச்சு விட்டுறாங்க. இவரும் வந்துடுறாரு. உன் காஸ்டியூம் எங்கடா, உன்னுடைய ட்ரெஸ் எங்கடா அப்படின்னதும், என்னுடைய ஃப்ரெண்டு அவன் ஒரு விளங்காதவன், அவங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாரு. பார்த்தாக்கா அவர் வந்துட்டு நல்லா பார்க்கில் தூங்கி நிற்கிறாரு, ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நீ இப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. காரில் தானே போகிறோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதும் வந்துட்டு வீட்டுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னா, வீட்டில் அண்ணாமலையும் விஜயாவும் வந்துட்டு, விஜயா வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்து குடிச்சு பார்த்துட்டு, இதுமாரி கசப்பாக இருக்குது, சர்க்கரையே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, உங்கள் மருமக மீனா போட்டிருந்தா இந்நேரம் எந்த இதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, நான் போட்டேன்ல அதனால தான் நீங்கள் 1008 குறை சொல்கிறீங்க அப்படின்னதும், இல்லை சர்க்கரை இல்லை அதை தானே நான் சொன்னேன் அப்படின்னதும், வயசாயிடுச்சுல, சர்க்கரை வந்து கம்மியாக சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அந்த இது வந்துட்டு நீ மட்டும் கரெக்டாக வந்து சர்க்கரை போட்டிருப்பியா, அந்த இதுவை நீ ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் வயசாகிடல, நான் வந்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, வருமுன் காப்போன்னு ஒன்று இருக்குது, நீயும் வந்துட்டு இனிமேல் வந்து சர்க்கரை வந்து கம்மியாக குடி அப்படின்னு வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ விஜயா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு வந்துட்டு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்துட்டு
மனோஜை கூட்டிகிட்டு முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் இறங்கி போகிறாங்க. அப்போது மனோஜ் வந்து வரமாட்டேங்கிறாரு. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவர் வரமாட்டேங்கிறாரு, கூப்பிடுங்க அப்படின்னதும் அவர் இறங்குறதுக்கே இது பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி இருக்கிறேனே அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசில் எத்தனை தடவை நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்து போட்டிருக்கோம், நீ போயிட்டு பரிசு வாங்கிட்டு வருவல, அந்த மாதிரி நினச்சிக்கூடா, வேலை இல்லாத திண்டாட்டத்தில் இந்த மாதிரி நீ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்ட, ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து வேஷம் போட்ட அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அந்த துண்டு எடுத்து தலையில் போகிறார். டே இப்போ தாண்டா ரியல் பிச்சைக்கார மாதிரியே இருக்கிற, துண்டு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னதும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆனாலும் அந்த துண்டு எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுத்து போட்டுக்கிட்டு வந்துட்டு அப்படி இப்படி இப்படி பார்த்துக்கின்னு அப்படியே ஒரு திருட்டு இதுவெல்லாம் பார்த்துக்கின்னு திருடம் போகிற மாதிரியே வந்து போகிறாரு. போயிட்டு வந்து இவங்க 2 பேரும் கதவை தட்டு உள்ளே போகிறாங்க. இவர் வெளியில் நிற்கிறாரு. அம்மா அப்படின்றாரு. அம்மா யார் வந்துக்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து வந்து கேட்குறாரு. ஏங்க பாருங்க, பிச்சைக்காரனெல்லாம் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காஃபி போட்டு கூட அது இதுன்னு சொல்லுவான், இப்போ பிச்சைக்காரனை கூட்டின்னு வந்துட்டான் அப்படின்னதும் மீனா வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிக்கினே வந்துட்டு, அத்தை அவர் யாருன்னு தெரியாது, என்ன யார் இவன் வந்துட்டு நம்ம தெருவில் பிச்சை எடுக்கிறவன் தானே, வந்துட்டு அவனுக்கு என்ன சோத்தை போட்டு அனுப்ப வேண்டியது தானே, ஏன்னா 5-10 கேட்டுன்னு இங்கே வந்துட்டியாடா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அம்மா அம்மான்னு வந்து மனோஜ் வந்து கூப்பிட்றாரு. ஏய் நீ ஏன்டா என்னை வந்து அம்மான்னு கூப்பிட்ற, நாராசமாக இருக்குதுடா அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு மீனா வந்து சிரிச்சினே வந்து, அத்தை அவர் யாருன்னு தெரியாதா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. ஏய் இவன் என்ன, யார் இவன் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு அம்மா நீ வார்த்தை விடாதம்மா, அப்புறம் வந்துட்டு ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நீ பெஜாராயிடுவ அப்படிலாம் இருந்ததோ. ஏய் யார் இவன், பிச்சைக்காரன் தானே, அவனை போக சொல்லு, என்ன 20-10லாம் கேட்க வந்துட்டானா, முதல்ல போக சொல்லு, ஏய் மீனா அவனுக்கு வேறு வேலை இல்லை, போ சொல்லு அவனை அப்படின்னு வந்து திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுறாரு. ரிவீல் பண்ணதுமே வந்துட்டு இது வந்து மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னதுமே அவங்க அப்படியே பெஜாராயிடுறாங்க. ஐயோ மனோஜா அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஓடியாந்து அப்படியே கீழே விழுறாங்க அவங்க அந்த திவான் மேலே. அதேமாரி வந்துட்டு அண்ணாமலையும் பெஜாராயிடுறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவங்க அழுகுறாங்க, இதுக்காகவாடா நான் உன்னை பெற்றேன், ஏன்டா என்னடா பண்ணேன், என்னடா பிச்சைக்கார குளத்தில் இருக்க, என்னடான்னு இந்த மாதிரி கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்துன்னு அப்படின்னதும், என்னடா இது ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. நான் உன்னை இப்படிலாம் வளர்த்தேன், பிச்சை எடுக்கிறதுக்காகவாடா நான் உன்னை வளர்த்தேன் அப்படின்னதும் ரோகிணியும் வராங்க. ரோகிணி வந்து யார் இது, எந்த பிச்சைக்காரனை ஏன் இங்கே கூட்டின்னு வந்தீங்கன்னதும், யாருன்னு பாரு அப்படின்னதும் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு, மனோஜ் நீயே இந்த மாதிரி குளத்துல இருந்தும் அவங்களும் அழுகுறாங்க. அப்புறம் வந்துட்டு, ஆமாம் யாருமே எனக்கு பணம் தர மாட்டேன்னீங்க, நான் வந்துட்டு கனடாவுக்கு போகணும், எனக்கு நான் படித்த படிப்புக்கு அங்கே தான் எனக்கு வேலை கரெக்டாக இருக்குது, நாங்கள் வந்துட்டு உன்னை உள்ளூரில் தான் ஒரு வேலை தானே தேடிக்க சொன்னோம், அதுக்காக உன்னை கோயிலையாட போய் பிச்சை எடுக்க சொன்னோம் அப்படின்னதும், நான் வந்துட்டு ரெகுலராக போய் பிச்சை எடுக்கலை, நான் வந்துட்டு பரிகாரம் தான் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் போனேன் அப்படின்னதும், பரிகாரமா, அதெல்லாம் வந்து நடக்கிற இதுவாடா, அந்த இதுலேயே உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க, அவங்களுக்குலாம் கடவுள் வந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டானா, நீ ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு முத்து வந்து இது பண்ணுறாரு. அந்த பரிகாரத்தையாவது அவர் முடிக்க விட்ருக்கலாம் பாவம், அதையும் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே அழுகுறாங்க. அப்புறம் ரோகிணி வந்துட்டு வராங்க. அப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்லரம்மா எட்ட நின்று அவனே வந்துட்டு வேற ஒரு பிச்சைக்காரங்கிட்டேருந்து காஸ்டியூமை கடன் வாங்கி போட்டிருக்கான் அப்படின்னதும், ஏன் மனோஜ் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி அவனை உள்ளே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.